வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகுறாங்க. அவங்களோட தொழில் மேலே சத்தியம் வச்சு ஒரு விஷயத்தை வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. என்ன விஷயம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்களோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம். அங்கே இல்லாமல் கனி, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிற அந்த பெட்ரூமுக்கு வந்து கனியோட பெட்டில் உட்காந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓப்பனை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்லி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து அவங்களுக்கு கால் தான் வந்து தெய்வம். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. அதை வச்சு தான் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் நிறைய அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பண்ணுறப்ப அவங்க அதை முக்கியமாக மென்ஷன் பண்ணி, அதாவது என் தொழிலே இது தான், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறதே இந்த 2 கால் தான். இந்த 2 கால் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து 2 நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்தே கோவப்படாத நாள், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி ஹாப்பியாகி அதை நல்லா ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரோமோவில் நம்ம பார்த்தது தான். லைக் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க பிறந்ததுலேருந்து. ஸோ அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கடைசி உள்ளே வர வரைக்கும் அவங்களோட கண்ணில் கண்ணீர் தேங்கி இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தொழிலில் இருக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எதுக்காக அப்படின்றதையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேட்பாரு, ரம்யா நீங்கள் கோவப்பட்டே இருப்பீங்களா, எதுக்காக கோவப்படுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய விஷயங்களுக்காக நான் வந்து கோவப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீடு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தருது அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து ஹாப்பினஸ்ஸே வந்து பார்க்காத ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அந்த எல்லாருக்கூடையும் சேர்ந்து லைக் ஒரு குடும்பமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இங்கே அப்பா அம்மாவா அந்த ரிலேஷனாக நிறைய பேரை பார்த்து ஒன்றா இருந்து அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி சொன்னதை வந்து அவங்க சொல்லும்போது நம்மளால் அதை உணர முடிஞ்சது. ஸோ அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நான் கோபமே படல, நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றத வந்து அவங்க டெலிவர் பண்ணாங்க. ஸோ இதை கேட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே இன்னொரு கூடுதல் மதிப்பு அவங்க மேலே ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்லோவாக ஓப்பன் அப் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks guys. Bye.